புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என அம்மாநில அரசு அறிவித்து உள்ளது. தாவிக தலைவர் விஜய் வருகிற 5ஆம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டு இருந்தார். இதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் காவல்துறையை சந்தித்து அனுமதி கேட்டனர். 3 முறை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியையும் சந்தித்து அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் கரூரில் 41 பேர் பலியானதை தொடர்ந்து புதுவை அரசு விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்காது என்றே தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் 4வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அனுமதி கோரினார். இதைத் தொடர்ந்து டிஐஜி சத்யம் சுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்ய சுந்தரம், புதுச்சேரியில் தாவிக தலைவர் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என்றார். திறந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த தாவிகவினருக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் அப்போது அவர் கூறினார். நம்ம ஓபன் மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ரோட் ஷோக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணல. ஏரியா கேட்டிருக்காங்களா சார்? இல்ல, நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வைக்க முடியும்? அதான் அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம டிலே பண்ண சொல்லியிருக்கோம். ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல.